like a Hellcat. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மேகிஸ் கிச்சன். இன்றைக்கி மேகிஸ் கிச்சனில் ஹைதராபாதி ஸ்டைல் அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்னும் என்ன யோசனை, நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை செய்யலாம் வாங்க. இந்த அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நமக்கு தேவையான முதன்மையான பொருள் மீன் தான். மீன் அதிகம் முள்ளில்லாத மீன்களாக எடுத்துக்கோங்க. இந்த மீன்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு சிக்கன் துண்டுகள் மாதிரியே இருக்கணும். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பாறை மீன். இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கினதுக்கப்புறம் மேரினேஷன் பண்ணலாம். முதல்ல ஒரு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் அல்லது 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இப்போது இது கூட ஒரு முட்டையை இது போல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டையை அப்படியே உடச்சி நேரடியாக சேர்க்காமல் இது போல் நல்லா முட்டையை அடித்து வச்சுட்டு இந்த ஒரு முட்டையை அப்படியே நம்ம இந்த மீன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம சேர்த்த பிறகு இந்த மீன் கூடவே இந்த மசாலாஸை நல்லா பெசரி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் உப்பும் மசாலாவும் சமமாக வர மாதிரி பெசரி விடுங்க. இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாலையே 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலெல்லாம் சீக்கிரம் ப்ரௌன் ஆகிட்டு உள்ளெல்லாம் வேகாது. அதனால தான் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே மீன்கள் நல்லா வெந்து வந்துடும். நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. மீன்களை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஏன்னா மீன்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக கரண்டி வச்சு கலர்னிங்கன்னா துண்டு துண்டாக ஆகிடும். அதனால் ரொம்ப ஜென்டலாக கரண்டி வச்சு திருப்பி விட்டு இது போல் பொன்னிறமான கலரில் எல்லா பக்கமும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து ஒரு ஆயில் அப்சார்பன் பேப்பரில் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க. இப்போது வேறு ஒரு சாஸ்பேன் இல்லைனா கடாய் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நார்மல் வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அடுத்தது இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தும் நல்லா வதக்கி விடுங்க. அதனோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்த பிறகு நல்லா கிளறி விடுங்க. அந்த சோயா சாஸோட ஈரப்பதம்லாம் குறைஞ்சி அந்த வெங்காயத்தோட நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விடுங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் சேர்த்தும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சில்லி சாஸ் சோயா சாஸோட ஈரப்பதம் குறையிற வரைக்கும் இது போல் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எல்லா சாஸும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மீன் துண்டுகளை இந்த கலவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஜென்டலாக டாஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. மீன் துண்டுகள் உடஞ்சிடும். அதனால் ரொம்ப ஜென்டலாக 1 முறை அல்லது 2 முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு மறுபடியும் 1 முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை ரெடி.
அடுத்த முறை உங்கள் வீட்டில் மீன் வாங்கும் பொழுது இந்த சூப்பரான அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரையை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த அப்பல்லோ ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போடுங்க. நம்ம சேனலில் வர புது புது வீடியோஸை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்மளோட மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.